நாட்களாக நாங்கள் ஐசிடி லெசனை தொடராக பார்த்துக்கொண்டு வந்தோம். இன்றைக்கு அநேகமான மாணவர்களோட வேண்டுகோளுக்கு நாங்கள் ஒரு ஷார்ட்டான ஃபோட்டோஷாப் லெசன் ஒன்றை பார்ப்போம். நான் அவசரமாக இந்த லெசனை சொல்கிறேன். இது சிம்பிளான ஒரு ஒர்க். ஸ்னோ எஃபெக்ட் ஒன்று ஒரு ஃபோட்டோவுக்கு எப்படி கொடுக்குறோன்னு பார்ப்போம். முதலாவது உங்களோட ஃபோட்டோஷாப்பை ஆன் பண்ணி அதுக்கு தேவையான ஃபோட்டோ ஒன்று ஆன் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிற ஒரு ஃபோட்டோவை எடுக்கிறேன். நீங்கள் ஆன் பண்ணக்கூடிய ஃபோட்டோ ஸ்னோக்கு மேட்சான ஒரு ஃபோட்டோவாக இருந்தால் மிச்சம் நல்லா. ஓகே, இந்த ஃபோட்டோவை போட்டுட்டு நியூ லேயர் ஒன்று இன்ஸ்டால் பண்ணுறேன். லேயர் பேலட்டில் இந்த இடத்துல நியூ லேயர் நீங்கள் பார்ப்பீங்க. இன்றைக்கி ஒரு லேயர் ஒன்று வந்துக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப், இந்த இடம் இதை கிளிக் பண்ணி சாலிட் கலர், அந்த நியூ லேயருக்கு ஒரு சாலிட் கலர் ஒன்று நான் போடுறேன். அந்த சாலிட் கலர் பிளாக்காக இருக்கிறது நல்லா. Filter, pixelate, pointerlize. Pixelate, pointerlize போனீங்கன்னு சொன்னால் ஒரு மெசேஜ் ஒன்று வரும், rasterize லேயர் வரும். இதை ஓகே கொடுக்குறதோட உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் ஒன்று வரும். செல் சைஸ், இது உங்களுக்கு வேண்டிய ஒரு அமௌண்ட் கொடுக்கலும். நான் இப்போ ஒரு 13 கொடுக்குறேன், 13 கொடுத்து ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டாட்ஸ் வந்துக்கிறத நீங்கள் காணலாம். அந்த 13க்கு பதிலாக குறைவான அமௌண்ட் ஒன்று கொடுத்தா சின்ன டாட்ஸ் வந்திக்கும். ஓகே, ஃபில்டர், பிளர், மோஷன் பிளர். கொஞ்சம் ஒரு பனி பெய்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் உண்டு. இதுலேயும் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸை வந்து உங்களுக்கு தேவையான லிமிட் ஒன்று கொடுங்க. ஒரு 25, 26 இந்த மாதிரி அமௌண்ட் போதும். ஓகே, அடுத்ததாக இந்த லேயர் பேலட்டில் பிளெண்ட் மோடுன்னு சொல்லுவோம், நார்மல். இந்த நார்மலை வந்து நாங்கள் ஸ்க்ரீனுன்றதுக்கு மாற்றினோம்னா ஒரு அழகான ஒரு ஸ்னோ எஃபெக்ட் ஒன்று எங்களுக்கு சிம்பிளாக எடுத்துக்கொள்ள இருக்கும். இந்த வீடியோவை திரும்ப ஒரு முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்டெப்ஸ் கிளியராக விளங்கும். நான் இன்னும் ஒரு மெத்தடில் சொல்லி காட்டுறேன். இதை டிலீட் பண்ணிட்டு இந்த லேயரை இதே ஃபோட்டோவுக்கு நியூ லேயர், சாலிட் கலர், black, filter, pixelate. இந்த முறை நான் மொசாட்டிக்ன்றதை எடுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான டாட்ஸ் வைக்கும். டைப் ஃபைன் டாட்ஸ் வேணும்னா உங்களுக்கு அதை எடுக்கலும், அல்லது மீடியம் டாட்ஸ், கிரெயினி டாட்ஸ், கோரஸ் டாட் இப்படி எடுத்துட்டு ஓகே பண்ணுங்க. இதையும் நீங்கள் நார்மலாக ஸ்க்ரீனுக்கு மாற்றுறதோட டிஃப்ரெண்ட்டான ஒரு எஃபெக்ட்ஸ் வரையணும். ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான ஸ்னோ உங்களுக்கு யூஸ் பண்ணிடும். இந்த ஸ்னோ எஃபெக்டை யூஸ் பண்ணி செய்யப்பட்ட 2-3 சாம்பிள்ஸ் காட்டுறேன். உங்களுக்கு தேவையான லிமிட்டில் இதை செஞ்சு கொள்ளையிலும். பாருங்கள், இதில் ஒரு சிறிய அமௌண்ட்டை யூஸ் பண்ணி இந்த ஸ்னோவை செஞ்சுக்கிறோம். இந்த டாட் ஸ்டைல்ஸ் உங்களுக்கு மாற்றிடும். நான் காட்டின இடத்துல இந்த மாதிரி வித்தியாசமாக செய்யணும். இப்போ காட்டினது வந்து ஒரு ஷார்ட்டாக ஸ்னோ எஃபெக்ட் வந்து எப்படி Adobe ஃபோட்டோஷாப்பில் செய்கிறேன்னு பார்த்தோம். இதை விட அட்வான்ஸான மெத்தடில் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு லெசனில் பார்ப்போம்.